வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி அங்கம் வகிக்கிறது. அக்கட்சி சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் பாரதிய ஜனதா துணைத் தலைவர் குஷ்புவின் கணவர் சுந்தர் போட்டியிடுகிறார். அங்கு திமுக வேட்பாளராக போட்டியிடும் அமைச்சர் தியாகராஜனுக்கு எதிராக அவர் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி காலை மதுரை SS காலனி புனித செபஸ்தியார் சர்ச்சில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அங்குள்ளவர்களிடம் ஆதரவு கேட்டதுடன் பிரார்த்தனையிலும் ஈடுபட்டார். தேர்தல் விதிகள் படி வழிபாட்டு தலங்களுக்கு வெளியேதான் வேட்பாளர் ஆதரவு கேட்க வேண்டும். ஆனால் சுந்தர் அதை மீறியுள்ளார். மத வழிபாட்டு தலத்தில் கட்சியின் அடையாளங்களுடன் பிரச்சாரம் செய்யக்கூடாது என தேர்தல் விதி இருக்கிறது. அதை மீறி கழுத்தில் அதிமுக துண்டுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சுந்தர் மீது தேர்தல் நடத்தும் அலுவலரின் உத்தரவுப்படி SS காலனி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.